இந்த கிரப் பேண்டேஜுங்க, இந்த ஆரஞ்சு பேண்டேஜுங்க எல்லாத்துக்கும் கைக்கு வீக்கத்துக்கு, கால் வலிக்கெல்லாம் கட்டுறோம்ல, அது எப்போ கட்டணும், எப்படி கட்டணும், ஏன் கட்டக்கூடாது, இதை பற்றி தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இந்த ஆரஞ்சு பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலாஸ்டிக் பேண்டேஜ், ஒரு காட்டன் மிக்ஸ்டு எலாஸ்டிக் மெட்டீரியல். இதோட பேசிக் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலோட வீக்கத்தை, அதாவது ப்ரெஷர் காம்போனண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூலுங்க இது. நாங்கள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எங்கள் ஃபிசியோதெரபிஸ்டோட வைட்டல் டூலாக நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். அது மெயினாக அந்த வீக்கம் வடிகிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு முட்டி வலி வந்தால் கூட அதுக்கு அந்த கிரப் பேண்டேஜ் எடுத்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் இல்லாமல் டேரெக்டாக கட்டிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா காலோட, அதாவது உங்களோட பாதத்துலேயோ கணுக்காலோட வீக்கம் வந்து ஜாஸ்தியாகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த் கேர் அட்வைஸை வச்சு நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டான வகை. அதே நேரத்தில் இது எப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கால் வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அதில் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்குது, ஒரு அரிப்பு இருக்குது, உள்ள ஸ்கின் லீஷன், ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த கிரப் பேண்டேஜை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த கிரப் பேண்டேஜை வந்து எப்படி டைப் பண்ணுன்றது டெக்னிக் இருக்குது. அதாவது கீழேலேருந்து மேலே வரைக்கும் ப்ரெஷர் வந்து வேரியேஷன் பண்ணும். ஒரு கோன் மாதிரிங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கோன் எப்படி இருக்கும், கீழே ஷார்ப்பாக இருக்கும், மேலே போகும்போது விரிஞ்சு வருதுல்ல, அதை மாதிரி பாதத்தில் நிறைய ப்ரெஷரும், கணுக்கால் கிட்ட வரும்போது ப்ரெஷர் குறைஞ்சு, காஃப் மசில் வரும்போது ப்ரெஷர் குறைஞ்சு, தை கிட்ட வரும்போது நல்ல ப்ரெஷர் குறைஞ்சு வர்றது தாங்க இதோட ஈஸி டெக்னிக். இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே கிரப் பேண்டேஜ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டோ உங்கள் டாக்டரோட அட்வைஸ் வச்சுட்டு பண்ணுங்கள். டேரெக்டாக ஓவர் த கவுண்டரில் வாங்கி பண்ணாதீங்க. தேங்க்யூ.